ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஹலோ சமையல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப சூப்பரான டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? செட்டிநாடு சிக்கன் குழம்பு செய்யறதுக்கு நம்ம எந்த விதமான பொடியும் யூஸ் பண்ண போறது இல்ல. அதுக்கு நம்ம கையாலேயே மசாலாலாம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ செட்டிநாடு சிக்கன் குழம்பு பண்றதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில ஒரு 5 காஞ்ச மிளகாய், 3 டீஸ்பூன் மல்லி, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த காரம் கரெக்டா மீடியமா இருக்கும். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் குறைச்சி வேணும்னாலும் நீங்க மிளகாயோட அளவை கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. மசாலா கரிஞ்சிடாம வாசனை வர அளவுக்கு நல்லா கைவிடாம வறுத்துட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம். நான் இதுல உரிச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதே கடாயில திரும்ப சின்ன வெங்காயம் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். லைட்டா கலர் செஞ்சானாலே போதும். இப்போ கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அடுத்து இதுல நான் முந்திரி பருப்பு சேர்க்க போறேன். ஒரு 5 முந்திரி பருப்பு, உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்திருக்கேன். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கசகசா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமா நான் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். சின்ன தேங்காயா இருந்துச்சுன்னா 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. இல்ல கொஞ்சம் நல்ல பெரிய தேங்காயா இருந்துச்சுன்னா அதுல பாதி அளவு கூட சேர்த்துக்கோங்க. துருவி சேர்த்த தேங்காயை நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் அடுப்புல வச்சு தேங்காயை வதக்க கூடாது. அதனால லைட்டா ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அந்த ஹீட்லயே இருக்கட்டும். இப்போ நம்ம முதல்ல அரைச்ச மசாலா பேஸ்டையும் இந்த தேங்காய் துருவல் இந்த பேஸ்டையும் நம்ம அரைச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேவைப்பட்டா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து சோம்பு கம்மியா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்கும் போது வேற சோம்பு சேர்த்துருக்கோம். 2 வெடிச்சு வந்ததும் இப்ப கொஞ்சமா பட்டை, பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது லைட்டா வாசனை வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல சின்ன வெங்காயம் சேர்க்க போறோம். சின்ன வெங்காயத்தை நீளமா வெட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்க பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம். எனக்கு எண்ணெய் பத்தலை வதக்குறதுக்கு, அதனால நான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ ப்ரௌன் கலரா ஆகிட வேண்டாம் வெங்காயம். ப்ரௌன் கலருக்கு முன்னாடியே நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம். இஞ்சியோட அளவு கம்மியாவும் பூண்டோட அளவு அதிகமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டா குழம்பு அப்புறம் பிரியாணி எல்லாத்துக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை நல்லா போற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இப்போ இதுல ஒரு 4-5 இலை புதினா மட்டும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபிளேவர். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 செகண்ட் வதக்கினாலே போதும். அடுத்து நல்லா பழுத்த தக்காளி ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கும் போது உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் நல்லா வதங்க இது பத்தலை, எண்ணெய் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்து நம்ம சிக்கனை கொஞ்சம் மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் சிக்கனை ஆல்ரெடி ஊற வச்சிருந்தேன். இப்போ அந்த சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடலாம். நம்ம சும்மா கலந்து விடும்போது அதுவே சிக்கன்ல இருந்து தண்ணி வெளியே வரும். நம்ம அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க, நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல. அது எல்லாமே சிக்கன்ல இருந்து வெளியில தண்ணி தான். எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்க. அந்த சிக்கன் வேகிறதுக்கு அந்த தண்ணியே போதும். இப்போ நம்ம அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இது வரைக்கும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. நல்லா கலந்துக்கலாம். அந்த மசாலாவோ நம்ம ஏற்கனவே வதக்கி இருக்கோம். இதுக்கப்புறம் அதோட அந்த பச்சை ஸ்மெல் சுத்தமா போயிடும். இந்த தடவை வதக்கும் போது நல்லா வதக்கிட்டு நல்லா கொதிக்கும் போது நம்ம பெரட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப தண்ணியா வைக்கல, அதே சமயம் ரொம்ப கெட்டியாவும் வைக்கல, மீடியமா தான் வைக்க போறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்திருக்கேன் பெரிய டம்ளர்ல. கொஞ்சமா கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லயே வைங்க, ஃபுல் ஃப்ளேம்ல வைக்க வேண்டாம், மீடியமாவே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி இடையில ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்ல வச்சுக்கலாம். ஏன்னா சிம்ல வைக்கும் போது தான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழம்புக்கு மேல வரும். அது வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அதை விட கொஞ்சம் தண்ணியா இருக்கும் போதே நீங்க ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகி வரும். இப்போ நம்ம வந்து நம்ம செட்டிநாடு சிக்கன் குழம்பு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்க வந்து இந்த குழம்பு வந்துட்டு இட்லி, தோசை, அப்புறம் வந்து சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். பரோட்டா கூட நல்லா இருக்கும், சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இந்த குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நார்மல் மசாலாஸ் யூஸ் பண்ணி வைக்கிறத விட நம்மளே நம்ம கையால அரைச்சு நம்ம வைக்கும் போது அந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா வரும். இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.